ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சின்ன வெங்காயம் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வேறு எந்த காய்கறியும் தேவையில்ல. சின்ன வெங்காயமும் தக்காளியும் இருந்ததுன்னா இந்த ரெசிபி சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு எண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் போல் கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இதெல்லாமே நான் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். வெந்தயம் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப சேர்த்துட்டோன்னா கசப்பு தட்டும், அதுக்காக. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாயை சேர்த்துருங்க. அடுத்து இதை நல்லா வதக்கி கொடுங்க. வரமிளகாய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துருங்க. முழுசாக சேர்க்குறேன். நீங்கள் சின்னதாக நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கிறலாம். 10லேருந்து 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி அப்படியே முழுசாக போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 10 பல் அளவு பூண்டு மட்டும் நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். மல்லித்தூள் அதிகமாக சேர்க்கறதுனால குழம்பு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். இப்போது தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி கொடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் அரைச்ச தக்காளி விழுது சேர்க்கணும். நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்துகிட்டு நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா வதக்கி விடுங்க. இதுலேருந்து நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது வதங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் புளி கரைசல் சேர்க்கணும். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வைக்கலாம். மூடி போட தேவையில்லை, அப்படியே மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதே போல் வேக வைங்க. இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 2 துண்டளவு மண்டை வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை பொடி கூட சேர்க்கலாம். அதாவது நாட்டு சக்கரை பொடி இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். வெல்லம் சேர்க்குறது எதுக்காகனா அந்த புளிப்பு தன்மையையும் அந்த காரத்தன்மையையும் ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான். ஸோ ரொம்ப சுவையாக இருக்கும். குழம்புல நம்ம எப்படி வெல்லம் சேர்க்குறதுன்னு யோசிக்காதீங்க, கட்டாயம் வெல்லம் சேர்க்கணும். அப்போ தான் இந்த காரக்குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை நீங்கள் வெள்ளை சாதத்து கூட வச்சு சாப்பிட்றீங்கன்னா கூட அப்பளம் இல்லைனா பொரியல் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே போல் இட்லி, தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.